எங்கள் வீட்டுக்கு ரெகுலராக பால் கொடுக்குறவங்க வீட்டில் மாடு கன்று போட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீம்பால் கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட் டைம் வந்து 3rd டே பால் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த டைம் வந்து கொஞ்சம் திக்காகவே இருந்துச்சு. சரி இதை அவிச்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு தேவையான அளவு சர்க்கரை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஏலக்காய் தேவைன்னா சுக்கு கூட போட்டுக்கலாம். நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். போன தடவை எனக்கு சர்க்கரைலாம் கரையவே இல்லை. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிச்சுக்கிட்டேன். இனிமேல் இதை வந்து வேக வைக்கிறது தான் வேலை. ஒரு இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டு வச்சு நம்ம வச்சுருக்கிற பாலையும் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் வந்து வேக வச்சோம் அப்படின்னா சூப்பராக வந்து வெந்து வந்துடும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் பீஸ் போடணும். அப்போ தான் வந்து சூப்பராக வந்து அல்வா மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு. குழந்தைங்களுமே சூப்பராக விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த டைம் நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா இனிப்பாகவும் நல்லா இருந்துச்சு. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க